வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இது முருகன் சாரீஸ் ஆர்எஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இன்றைக்கி பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா காந்தாரா சில்க்ஸ்ங்க. இது காந்தாரா சில்க்ஸுங்கிறது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹரிசாண்டல் டிசைன்ஸ், இது உண்மையான இந்த டிசைன் பேருக்கு வந்து பழைய டிசைன் பேருங்கன்னா வேல்தார் டிசைன். அதுக்கு புது நேம் வந்து இன்றைக்கி வந்து காந்தாரா சில்க்ஸு. உங்களுக்கு ஒவ்வொரு சாரியை பிரித்து காமிக்கிறேங்க. இதில் பழைய அந்த காம்பினேஷன் நியான் கலர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காம்பினேஷன் எல்லோ வித் ப்ளூ பட்டாசாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு சாரி பிரித்து காட்டுறேன். பழைய கொஞ்சம் அந்த மைசூர் சில்கை ஞாபகப்படுத்துன மாதிரி இருக்குங்க. பட் இது பட்ஜெட் ரேஞ்ச். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1899, 1789 அந்த ப்ரைஸ் வருங்க. இது பெண்டெக்ஸ் பார்டர். மெயினாக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஜரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லா அந்த படிமானமாக இருக்குது, தூக்காது. பாடி அண்ட் பல்லு, பெண்டெக்ஸ் பார்டர், ப்ளவுஸ் பீஸ். உங்களுக்கு ஷோல்டரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த இப்போ இருக்கிற கேர்ள்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பிரைட் கலர்ஸ் எடுக்க விரும்புகிறாங்க. இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி தான் நிறைய வராங்க. பிரைட் கலர்ஸை கேட்டு வராங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் காட்ட போகிறேன் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித் ப்ளூ, மிளகாப்பழ ரெட்டு, நல்ல சில்லி ரெட்டு பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த ஒவ்வொருத்தரும் இந்த சாரீ இந்த மாதிரி டிசைன் ஒன்று வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்குது அந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா ஃபோல்டு நல்லா படிமானமாக இருக்குது. அந்த இது மெயின் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷன் அந்த ட்ரெடிஷனுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷன் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலி பனாரஸ் ஐட்டங்க. மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும். பல்லு சின்ன பல்லு. அந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸாக இருக்க விரும்ப மாட்டாங்க. சின்ன பல்லு, பிளைன் ப்ளவுஸ் பீஸ். இது பிளைன் ப்ளவுஸ் பீஸ் மெயினாக வந்து ரொம்ப நல்லது. என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாடி டிசைனை வந்து அமுத்திடும். நம்மளை வந்து அவ்வளோ இதாக காட்டாது, கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இது வேர் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேங்க. நீட்டாக இருக்கும். அடுத்த காம்பினேஷன் காட்டுறேன். மெரூன் வித் ரெட். இந்த காம்பினேஷன் எல்லாம் வந்து அதாவது வந்து இடையில ஒரு 5-10 இயர்ஸை வந்து காணாமல் போயிடுச்சு. இல்லை டபுள் கலர் ஷார்ட் கலர் போட்டு எல்லாம் வந்துங்க மறந்து அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டு இந்த டைரக்ட் கலர் போட்டு இது டைரக்ட் பிக்மெண்ட் கலர். மெரூன், ரெட், பல்லு. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் ஜக்கார்டு போட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக இருக்கும். ஷோல்டரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த கலரை பார்த்தோன்னே நிறைய பேர்த்துக்கு ஒரு ஞாபகம் வரும். நம்ம பாட்டி புடவை, அம்மா புடவை அப்படிம்பாங்க. ட்ரெடிஷன் காம்பினேஷன் தான். எவர் கிரீன் ஐட்டம். இது பிங்க் வித் ப்ளூ, எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். அதை பிரிக்கும் போது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அந்த மெட்டீரியல் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அது பாருங்கள். அது பாடி அண்ட் பல்லு, அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளூ, பெண்டெக்ஸ் பார்டர். ஆக்சுவலி வந்து பெண்டெக்ஸ் பார்டர் ஏன் வந்து உங்களுக்கு வந்து நான் மெயினாக காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, அடைச்ச பார்டர்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏஜிங்காக காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் எவர் கிரீன். நல்லாயிருக்கும். பார்த்தா வந்து ஃபேன்சியாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் கட்டும்போதும் கூட வந்து அந்த இது தெரியாது, பார்டர் பெருசாக இருக்குன்னு தெரியாது. பல்லு அண்ட் ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள். இந்த கலர் பாருங்கள், நல்ல நியூ காம்பினேஷனுங்க. இந்த மைல் ப்ளூ ஒன்றா பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். இந்த கலர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும் பாருங்கள். க்ரீன் வித் மைல் ப்ளூ வித் க்ரீன். ஆக்சுவலி வந்து இந்த க்ரீன் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரில் பார்த்தீங்கன்னா டல் பண்ணிடும். ஆனால் இந்த சேரில் பாருங்கள் சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதை பார்த்தாவே வந்து ஸ்பார்க்கிங்காக இருக்குது. பாடி, பல்லு, பிளைன் ப்ளவுஸ் பீஸ். மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த உள்ளக்குள்ளே டிசைன் இருக்கிறனால அந்த ப்ளவுஸ் பீஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அந்த ஜரிகை டாமினேஷன்ஸ் வந்து பிடிக்காது. அந்த பிளைன் ப்ளவுஸ் பீஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜரிகை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராஸ்டாக போது ஜரிகை அதிகம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குது. பட்டு புடவை மாதிரி லுக்குங்க. லைட் வெயிட். உங்களுக்கு வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸ்டார்ச்சிங் கூட போட்டுக்கலாம். ஸ்டார்ச்சிங் போட்டாலும் நல்லா க்ரிப்பாக நிற்கும். ஜரி வந்து உங்களுக்கு வந்து கருக்காதுங்க.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளீட்ஸ் நல்லா நிற்கும். இதுக்கு மேலே என்ன வேணுங்க? ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வெரி பட்ஜெட் ரேஞ்ச். ஓகே, ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு ஐட்டம், இது இப்போ கான்ட்ராஸ்ட் காமிச்சு இல்லைங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் காட்டுறேன். ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்தீங்கன்னா டார்க் காம்ப்ளெக்ஷன் காமிச்சு கலர் ஷேட்ஸ் காமிச்சிருந்துங்க. இப்போ லைட் கலர்லேயே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ காமிக்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் கிரேங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டார்க் பை டார்க் இல்லாமல் க்ரீன் வித் கிரே பாருங்கள். பாடி பாருங்கள், ஃபுல் டிசைன் பார்த்தா உங்களுக்கு செல்ஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க அந்த டையர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில்லை காமிச்சிருக்காங்க. அந்த லைட் கலர்லேயே வந்து லைட்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். இதோட ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜக்கார்டு கொடுத்துருக்குறாங்க. என்னோடய ப்ரெஃபரன்ஸ் வந்து இதே கலர் போடாமல் வந்து நீங்கள் டார்க் கலர் அந்த இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த எல்லோ ஷேட்ஸ் போட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1789. உங்களுக்கு நான் ஷோல்டரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஒரு பட்டுப்புடவையோட லுக்கு, அந்த ஜரி ஜாஸ், மைல்டு வெயிட், பட்ஜெட் ப்ரைஸ், கிளாஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் கிரே வித் டார்க் கிரே. இதுதான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் கலர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டையர்ஸ் வந்து அந்த ஸ்கில்லை காமிச்சிருக்கிறாங்க. பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ஜரி டிசைன்ஸ் நல்லா ரிச்சாக இருக்கும். ப்ளவுஸ் பீஸ் அந்த ஜக்கார்டு ப்ளவுஸ் பீஸ் நல்லாயிருக்கும், லைட் வெயிட். ஃபீல் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீட்டாக இருக்கும், நல்ல படிமானமாக இருக்கும். அந்த க்ரீப் சாரி மாதிரி நல்ல படிமானமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜரி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இந்த சன்லைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜரி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பிரைட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் இதில் அந்த மாதிரி ஐட்டம் கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் வந்து இந்த இட்ஸ் த்ரெட் மாதிரி. இந்த லைட்டிங் இந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த இது தெரியும். சன்லைட்டில் போனால் அந்த இது தெரியாது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1079. காமிச்ச சேரீயில் வந்து எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரீ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த ஸ்க்ரீன் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஆஃப்லைன் இருக்கிற லோக்கல் இருக்கிறவங்க நேர ஸ்டோருக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து தீபாவளி பர்ச்சேஸ்க்கு வந்து அள்ளிட்டு போங்க.